வாசிப்போம். நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் ஆண்டவரே எங்களை இந்த சபையிலே கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக உமக்கு முன்பாக நிறுத்த தேவன்தாமே எங்களுக்கு கிருபை செய்தள வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே தேவன் ஸ்தாபிக்கிற சபை எப்படிப்பட்ட தன்மையுள்ளதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை என்று சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக காணப்படுகிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பாரே ஆனால் நாம் கிறிஸ்துவின் அவயவங்களாக காணப்படுவோமே ஆனால், கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறோம் என்றால் நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்பட வேண்டும், அல்லது சபை என்று சொல்லப்படுவது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கும் போது இந்த வசனத்திலே எபேசியருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சபை என்று சொல்லுவது கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் காணப்பட வேண்டும். சபை என்று சொல்லுவது பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். சபை என்று சொல்லுவது பிழையற்றதாக காணப்பட வேண்டும். சபை என்று சொல்லுவது மகிமையுள்ளதாக காணப்பட வேண்டும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை காணப்படுகிறது. முதலாவது வருகை இந்த பூமியிலே மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எதற்காக காணப்படுகிறது என்றால், இப்படி கரைதிரை இல்லாமல் பரிசுத்தமாக பிழையற்றதாக மகிமையுள்ளதாக காணப்படுகிற சரீரமாகிய சபையை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக மணவாளனாகிய கிறிஸ்து, தலையாம் கிறிஸ்து தெய்வ பிள்ளையே இந்த உலகத்திலே தோன்ற போகிறார். அப்படியானால் ஒரு கேள்வி, சபையை கரைதிரை இல்லாமல், சபையை பரிசுத்தமாக, சபையை பிழையற்றதாக, சபையை மகிமையுள்ளதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக நாம் இந்நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கும் போது அங்கேதான் தேவனுடைய கற்பனைகளை நாம் எவ்வளவு அதிகமாக கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து
தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். தேவனுடைய சத்தியங்களை தியானிக்க தேவனுடைய சத்திய வசனங்களை கைக்கொள்ள தேவன் நம்முடைய சபையை எப்படி மாற்றுவார் என்றால், கரை திரையற்ற சபையாக, பரிசுத்தமுள்ள சபையாக, மகிமையுள்ள சபையாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளுக்கு அவருக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அப்படிப்பட்ட மகிமையுள்ள சபையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நோக்கம் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே, இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சத்தியத்தை எனக்கு காண்பியும். நான் அந்த சத்தியத்தை கைக்கொண்டு இன்னும் அதிகமான தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு சரீரமாகிய சபையிலே கரைதிரையற்று பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ கிருபை தாரும் என்று ஜெபிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் கைக்கொள்ள வேண்டிய சத்தியம் ஒன்று எனக்கு உண்டானால் அதை எனக்கு காட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர் அப்படியாக ஜெபித்தார். கர்த்தாவே, நான் இன்னும் கைக்கொள்ள வேண்டிய சத்தியம் ஏதாயிலும் ஒன்று உண்டானால் அதை எனக்கு காண்பியும் என்று அவர் ஜெபித்தார். அப்படியே அவருடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையாக காணப்பட்டது. இன்றைக்கும் உங்களுடைய வேண்டுதல் அப்படி இருக்குமே ஆனால், கர்த்தாவே, நான் கைக்கொள்ள வேண்டிய சத்தியம் இன்னும் ஏதாயிலும் ஒன்று உண்டானால் எனக்கு காண்பியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அங்கீகரித்து நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை உங்களுக்கு தேவன் காண்பித்து அதை கைக்கொள்ள செய்து மகிமையுள்ள சபையிலே கரைதிரையற்றவர்களாக பரிசுத்தவான்களாக அவருடைய வருகையின் நாளிலே அவருக்கு முன்பாக நிறுத்த தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே உங்களுக்கு போதிக்கப்படுகிற ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். இந்த ஞானஸ்நான சத்தியம் சபையை எப்படி கரைதிரையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையாக நிறுத்த வல்லமையுள்ள சத்தியமாய் இருக்கிறது என்பதை விளக்கி காட்ட தேவாவியானவர் இந்த நாளிலே கிருபை செய்வாராக. முதலாவது ஞானஸ்நானம் என்று சொல்லுவது ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானம். அப்படியானால் ஞானம் என்றால் என்ன? தெய்வ பிள்ளையே, பலவிதமான ஞானங்கள் உண்டு. உலக பிரகாரமான ஞானம் உண்டு, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உண்டு. கல்வி அறிவை கற்றுக்கொள்கிறோம், பாடசாலைக்கு கடந்து செல்கிறோம், கல்லூரிக்கு கடந்து செல்கிறோம். இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கிறது என்றால் உலக பிரகாரமான அறிவை கொடுக்கிறது. ஆனால் இந்த தேவ சபையிலே நீங்கள் கடந்து வரும்போது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் என்னவென்றால் பரலோகத்திற்கு ஏற்ற ஞானம். அந்த ஞானத்திற்கு பெயர் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் என்று பெயர். தேவ சபையிலே நீங்கள் கடந்து வருவதன் நோக்கம் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் உங்களை தேவ சபையிலே கூட்டி சேர்க்கிறார். அப்படி என்றால் இந்த வேத புஸ்தகத்தை நாம் கருத்திலே ஏந்தி பிடித்து கொண்டு ஜீவிப்பதன் நோக்கம் என்னவென்றால் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானமுடையவர்களாய் இருக்க வேண்டும்.
அந்த தேவனுடைய இரட்சிப்புக்கேற்ற ஞானமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத புஸ்தகத்தை நாம் கரத்திலே ஏந்தி கொண்டு தேவ சபையிலே நாம் கடந்து வருகிறோம். அப்படியானால் இந்த இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கேற்ற ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதோ அன்றைக்கு அந்த இரட்சிப்புக்கேற்ற ஞானமுடையவர்களாக மாறுகிறீர்கள். என்றைக்கு இயேசுவை பற்றின அறிவு உங்களுடைய ஜீவியத்திலே வருகிறதோ அன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானமுடையவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அப்படியானால் இயேசு இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் இல்லை. இயேசு இல்லை என்றால் இரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லை என்றால் இரட்சிப்புக்கு ஏற்ற வழி இல்லை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறீர்கள், இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துதான் ஞானமாயிருக்கிறார், இயேசு கிறிஸ்துதான் அறிவாயிருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த சத்தியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாராம்? ஞானமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? நீதியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? மீட்பாயிருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் அதிகமாக அறிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே 4 காரியங்கள் உண்டாயிருக்கிறது. ஞானம் உண்டாயிருக்கிறது, நீதி உண்டாயிருக்கிறது, பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது, மீட்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஞானமாகிய இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாக அறிந்து கொண்ட பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அப்படியானால் இன்றைக்கு அநேகர் ஞான ஸ்நானத்தை எடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஞானம் இல்லாதவர்களாகவே போய் என்ன செய்கிறார்கள்? தண்ணீரிலே போய் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறி வருகிறார்கள். மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கும் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு உள்ள வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாதவர்களாக வாழ்வதை நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது. ஆனால் நீங்கள் இயேசு என்கிற ஞானத்தை, இயேசுவை நன்றாக அறிந்து கொண்ட பிறகு ஸ்நானத்தை எடுப்பீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஞான ஸ்நானமாயிருக்கும். இயேசுவை அறிந்த பிறகு நீ ஸ்நானம் எடு, அது உன்னுடைய வாழ்க்கையிலே ஞான ஸ்நானமாயிருக்கும். இயேசு என்கிற அறிவில்லாமல், இயேசு என்கிற ஞானம் இல்லாமல் நீ ஸ்நானம் எடுப்பாயானால் அது வெறும் ஸ்நானமாயிருக்குமே அல்லாமல் ஞான ஸ்நானமாயிராது. அப்படியானால் இந்த வேளையிலே தேவ சபையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் எதற்காக? இயேசு என்கிற ஞானத்தை அறிந்து கொண்டு பின்பு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸ்நானம் எடுக்கும் போது அதிலே தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அப்படியானால் முதலாவது நாம் ஞான ஸ்நானத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதல் கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவை, இயேசுவை அடைந்த பிறகு நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்நானம்தான் ஞான ஸ்நானம். இரண்டாவது, இந்த ஞான ஸ்நானத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாகிறது என்றால், அந்த ஞானமாகிய கிறிஸ்துவை
நாம் தரித்து கொள்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஞானமாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையை காண்கிறவர்கள் உங்களுடைய சாயலை எப்படி காண்கிறார்கள் என்றால், கிறிஸ்து அல்லாத ஒரு சாயலை உங்களிலே காணும்போது, ஆனால் ஞான ஸ்நானத்தை பெற்ற பிறகு உங்களிலே தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு சாயல் தான் கிறிஸ்துவின் சாயல். ஞான ஸ்நானத்தை பெற்ற பிறகு தேவன் உங்களிலே கிறிஸ்துவை தரித்து கொள்ள செய்கிறார். வாசியுங்கள், கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்படியானால் இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்களாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி அறிந்த பிறகு, இயேசுவை குறித்த அறிவை பெற்ற பிறகு, அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக, அந்த கிறிஸ்துவின் சத்தியத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஞான ஸ்நானத்தை எடுக்க வேண்டுமாம். அப்படி எடுக்கும்போது, ஞான ஸ்நானத்தை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரை தரித்து கொள்கிறீர்கள் என்றால், எப்படிப்பட்ட உடையை வேண்டுமானாலும் நீங்கள் தரித்திருக்கலாம். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் அறிவை பெற்று கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்ற பிறகு நீங்கள் ஸ்நானம் எடுக்கும் போது, ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது யாரை தரித்து கொள்கிறீர்கள்? கிறிஸ்துவை தரித்து கொள்கிறீர்கள். அன்றைய தினத்திலிருந்து உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவின் சாயலை காண்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் தான் ஞான ஸ்நானத்தை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் முதலாவது கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஞான ஸ்நானமாய் இருக்கும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் என்கிற அறிவோடு, என்கிற சிந்தையோடு ஜீவிக்க வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் நீங்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிற சாயலை உங்களிலே காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டுமானால், கிறிஸ்துவின் சாயலோடு நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு ஜீவிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டுதான் ஞான ஸ்நானத்தை எடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஞான ஸ்நானம் என்று சொல்வது உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மனசாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் இருக்கிறது. நல்ல மனசாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம்தான் ஞான ஸ்நான சத்தியம். தாயின் கர்ப்பத்தில் தோன்றினது முதல் இந்நாள் வரைக்கும் உங்கள் முற்பிதாக்களுடைய பாவங்களாயிருக்கலாம், உங்கள் முன்னோருடைய சாபங்களாயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே வந்த பாவங்களாயிருக்கலாம், அவைகளையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சத்தியம்தான் ஞான ஸ்நான சத்தியம். இந்த நாளிலே தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே முன்னோர்களினால் வந்த பாவங்கள், முன்னோர்களினால் வந்த சாபங்கள், எங்கள் வாழ்க்கையிலே வந்த பாவங்கள், சாபங்கள், இவைகளுக்காக தானே ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினீர். எங்களுடைய பாவங்களுக்காக தானே கல்வாரி சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டீர். எங்களுடைய பாவங்களுக்காக தானே கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டீர்.
எங்களுடைய பாவங்களுக்காக தானே நீர் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்தீர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் உம்மீது நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக நீர் உம்மையே தாழ்த்தி இந்த பூலோகத்திலே தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீரே என்று சொல்லி, கர்த்தாவே, வேத வசனம் சொல்லுகிறதே, உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுடையதாய் இருக்கிறது என்று நாங்கள் கரத்திலே பிடித்திருக்கிற வேத புஸ்தகம் அப்படிப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதே. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது, அவைகளையெல்லாம் மன்னியும் என்று சொல்லி உங்களுடைய பாவங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு, இயேசுவே, நான் இந்த வேளையிலே இருதயம் நொறுக்கப்பட்ட அனுபவத்தோடு எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறேன், உம்முடைய இரத்தத்தாலே எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வீர்களானால் அந்த பாவ அறிக்கையை தேவன் அங்கீகரித்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வருகிற உன்னுடைய பாவ அறிக்கையை தேவன் அங்கீகரித்து அவருடைய இரத்தத்தாலே உன்னை கழுவி சுத்தமாக்குகிறார். தெய்வ பிள்ளையே, தெய்வ பிள்ளையே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவங்களை செய்த போது அவர்களுடைய பாவத்திற்கு ஒத்த வண்ணமாக பலி செலுத்தினார்கள். ஒரு சிறிய பாவமாயிருந்தால் புறா குஞ்சை கொண்டு போய் பலி செலுத்துவார்கள். பெரிய பாவமாயிருந்தால் ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவார்கள். இன்னும் மிக பெரிய பாவமாயிருந்தால் காளைகளையும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் அந்த இரத்தம் அவர்களுடைய பாவங்களை பரிபூர்ணமாக மன்னிக்கவில்லை, மறைத்தது, ஆனால் மன்னிக்கவில்லை. ஆகவே அவர்கள் மறுபடியும் பாவம் செய்தார்கள், மறுபடியும் பலி செலுத்தினார்கள். பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள், பலி செலுத்தி கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய பூர்ணத்திற்குள் அவர்கள் வளர இயலவில்லை, தேவனுடைய சம்பூர்ணத்திற்குள் அவர்கள் கடந்து வர இயலவில்லை. ஆகவேதான் பிதாவாகிய தேவன், இனி நீங்கள் மிருகங்களை பலி செலுத்த வேண்டாம், உங்கள் பாவ மன்னிப்புக்காக மிருகங்களை நீங்கள் பலி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பி, நானே இந்த உலகத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக வருகிறேன் என்று சொல்லி பலியாக தம்மை தாமே தாழ்த்தி பிதாவின் சித்தத்தின்படி இரத்தத்தை சிந்தினார். இனி தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ உனக்காக நேச குமாரனை பலியாக கொடுத்த தேவனை நீ அண்டிக் கொள்ள வேண்டுமானால், பாவம் ஒரு மனிதனை தேவனோடு நெருங்கி சேர்க்காது. பாவம் உன்னை தேவனிலிருந்து தூர கொண்டு செல்லக்கூடியதாய் இருக்கிறது. பாவம் என்று சொல்வது தேவனை விட்டு உங்களை வழி விலகச் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. பாவம் என்று சொல்வது மனிதனை தேவனை விட்டு மிக தூரமாக கொண்டு செல்லக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களை அவருடைய அருகே அணைத்துக் கொள்ளும்படியாக, அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளும்படியாக சொந்த குமாரனை, தேவனோடு உங்களை சமாதானத்தினாலே ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை பலியாக இந்த உலகத்திலே கொடுத்தார். அந்த பலியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அந்த பலியை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுக்காக தேவகுமாரன் ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து, ஆண்டவரே, இனி இதற்கு மேலான ஒரு பலி இல்லை என்கிற எண்ணத்தோடு
தேவனை அண்டி சேர்வதுதான் என் ஆவல் இந்த பூமியிலே என்று சொல்லி நீங்கள் ஜீவிக்கும்படியாக உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்கள் கழுவப்படுவீர்களானால் அந்த நாள் உங்களுக்கு இரட்சண்ய நாள். அந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த இடத்திலே தேவன் உங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்திலிருந்து உங்களுடைய ஜீவியத்தை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை காண்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள தீர்மானங்களை காண்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல வாஞ்சைகளை காண்கிறார். எத்தனையோ பேரிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறீர்கள் என்று சொல்லி. நான் எத்தனையோ பேருக்கு தெய்வ பிள்ளையே நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு கல்வி அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுத்த நாட்களிலே சிலரிடத்திலே கேட்டிருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட தவறை செய்கிறீர்கள், ஏன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறீர்கள் என்று. என்னிடத்தில் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சார், நாங்கள் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்படிப்பட்ட நல்ல எண்ணம்லாம் இருக்கு, அப்படிப்பட்ட நல்ல வாஞ்சையெல்லாம் இருக்கு, ஆனால் அப்படி செய்யாமல் இருக்க முடியலன்னு வாங்க. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஒரு முறை நான் ஒரு மாணவனை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த மாணவன் என்னோடு கூடயே இருப்பார் எப்பொழுதும். ஆனால் என்னோடு கூட இருந்தாலும் திடீரென்று அவர் மறைந்து போவார். கொஞ்ச நாள் கழித்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், அவருக்கு புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று. என்னோடு ஜெபத்திலே இருப்பார், என்னோடு சேர்ந்து பாட்டு பாடுவார், ஆனால் திடீரென்று மாயமாக மறைந்து போவார். பின்புதான் எனக்கு தெரிய வந்தது, அவருக்குள்ளாக புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது என்று சொல்லி. பின்பு அந்த மாணவனிடத்திலே கேட்டேன், நீ ஏன் இந்த பழக்க வழக்கத்தை உன்னால் விட முடியவில்லையே, ஏன் உன்னால் முடியவில்லை என்று கேட்டேன். அந்த மாணவன் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் என்னை மிகவும் அவனுக்கு அதிகமாக பிடிக்கும். உங்களைப் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதிகமாக புகழ்ந்து பேசுவான். ஆனால் அந்த மாணவனிடத்தில் நான் கேட்டபோது சொன்னான், சார் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டான். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ இந்த பழக்கத்தை விட போகிறேன்னு கேட்டேன். சார், நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் விட முடியல. இன்றைக்கு முழு மனுக்குலத்திலேயும் ஜனங்கள் அப்படிதான் காணப்படுகிறார்கள். குடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் குடி பழக்கத்தை விட முடியவில்லை. புகை பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், விட முடியவில்லை. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள், முடியவில்லை. வேசித்தனம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள், முடியவில்லை. பலவிதமான கீழான காரியங்களை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள், அவர்களால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. காரணம் என்ன? இவைகளுக்கு பின்பெல்லாம் சாத்தானின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்னாக அந்நிய வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்னாக தேவனுக்கு விரும்ப தகாததான பாதாளத்தின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பாதாளத்தின் வல்லமைகளுக்கு ஆதரவாக அநேகர் இந்த உலகத்திலேயும் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மனுக்குலமானது தேவன் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று, முழு மனுக்குலமும் தேவன் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து வழிவிலகி சென்று கொண்டே இருக்கக்கூடிய இந்நாட்களிலே தேவன் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனத்தை நான் அந்த நித்திய நோக்கத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நாம் வாசிக்க கேட்ட சத்தியம். அதற்காகவே தேவன் சபையை ஸ்தாபித்தார். அந்த சபையிலே
தேவன் சபை கூடி வருதலை விட்டு விடாதீருங்கள் என்று சொல்லி உபதேசம் பண்ண வைக்கிறார். அந்த சபையில் இருக்கிறவர்களை கரைதிரை அற்றவர்களாக நிறுத்த போதிக்கிறார். பரிசுத்தவான்களாக நிறுத்தும்படியாக போதிக்கிறார். மகிமையுள்ள சபையாக தேவனுடைய வருகை நாளிலே நிலை நிறுத்தும்படியாக உபதேசிக்கிறார். அப்படியானால் சபையில் இருக்கிற ஜனங்கள் மிகவும் ஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்திற்கு ஒத்த நடக்கை நடக்காமல், உலகத்திற்கு ஒத்த வஸ்திரங்களை தரிப்பித்து கிறிஸ்துவின் சாயலை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டதன் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இப்படிப்பட்ட பலவிதமான அடிமைத்தன கட்டுகள், பலவிதமான பாதாளத்தின் வல்லமைகள் மனுக்குலத்தை இந்நாட்களிலே சீரழித்து கொண்டிருக்கிறது என்றால் அவைகளிலே உங்களை நீங்கள் சுத்தவான்களாக மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த ஒரு பிரமாணம் தான் ஞான ஸ்நானம். ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் இயேசுநாதர் சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், அந்த இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று போதிக்கிறீர்களே, அந்த இரத்தம்தான் நிலத்திலே வடிந்து காய்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே. இன்றைக்கு ஒரு சொட்டு இரத்தம் கூட உங்கள் சரீரத்திலே விழுவதற்கு வாய்ப்பில்லையே. அந்த இரத்தம் முழுவதும் தான் சிந்தப்பட்டு முடிந்து ஆயிற்றே. இனி எப்படி நாங்கள் பாவத்தை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டால் எங்கள் மீது எப்படி இயேசுவின் இரத்தம் பாய்ந்து வந்து எங்களை எப்படி கழுவக்கூடியதாய் இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டார். மாம்சீக அறிவின்படி கேட்கப்பட்ட கேள்வி. தெய்வ பிள்ளையை சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லும் போது ஏதோ எழுத்தின்படியாக இயேசுவின் இரத்தம் உன் மேல பாய்ந்து ஒழுகி உன்னை தலையிலிருந்து கால் வரைக்கும் சுத்தம் பண்ணும் என்பது அல்ல சத்தியம். தெய்வ பிள்ளையே, சத்தியம் என்னவென்றால் பரலோகத்தின் தேவன் அவருடைய குமாரனை நமக்காக இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தினார். ஒரு பிரமாணம் நமக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் அந்த பிரமாணத்தை நீங்கள் நம்ப வேண்டும், அந்த பிரமாணத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அந்த பிரமாணத்தை நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். உரிமை பாராட்டும் போது அந்த பரலோகத்தின் தேவன் அவருடைய பிரமாணத்தை நீங்கள் உரிமை பாராட்டுகிறபடியால் அந்த பிரமாணத்தின்படி உங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். எல்லாமே பிரமாணம் தான். ஞான ஸ்நானம் எடுத்தால் எப்படி நல்ல மனசாட்சி வந்துவிடும் என்று மாம்சீக அறிவின்படி ஒரு கேள்வி கேட்டால் ஏதோ தண்ணியில போய் முழுகிட்டு எழும்புன உடனே நல்ல மனசாட்சி வந்துருமா? வராது. ஆனால் இயேசுவை பற்றின ஞானத்தை பெற்ற பிறகு கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம் என்கிற அறிவு உள்ளவர்களாக பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டோம், அந்த பிரமாணத்தின் மூலமாக தேவன் எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது தேவன் உங்களுக்கு நல்ல மனசாட்சி கொடுக்கிறார். எதன்படி? அந்த ஞான ஸ்நான பிரமாணத்தின்படி. பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் அந்த பிரமாணத்தை அறிந்து கொள்ளாமல், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், அந்த ஞானம் இல்லாமல் அந்த ஞான ஸ்நானத்தை எடுத்தால் ஏதோ குளத்துல போய் முங்கிட்டு வந்த அனுபவம் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே பிரமாணங்களாய் இருக்கிறது. நீங்கள் அந்த பிரமாணங்களை கை கொள்ளும் போது எழுத்தின்படி அல்ல, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எழுத்தின்படி இவைகளை சிந்திக்க கூடாது. இயேசுவின் இரத்தம் எங்க மேல பாய்ந்து வருது, சுத்தமாக்குது, அப்படி அல்ல. ஞான ஸ்நான தண்ணியில போய் முழுகிட்டா சுத்த மனசாட்சி வந்துடும், அப்படி அல்ல. சத்தியத்தை நன்றாக அறிந்து கொண்டு அந்த பிரமாணத்தை உங்கள் இருதயத்திலே, இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்து கொண்டு பின்பு
இந்த பிரமாணம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறுதுன்ற ஞானத்தோடு நீ ஞான ஸ்நானம் எடுத்தா அந்த பிரமாணம் உனக்கு நல்ல மனசாட்சியை கொடுக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் இங்கே நாம் வாசிக்கிறோம், பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு எடுக்கக்கூடிய ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். வாசியுங்கள், மத்தேயு 3:6 வாசியுங்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு தான் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஞானஸ்நானம் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? முதலாவது, தேவ சமூகத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து உங்க இருதயத்தை உடைச்சு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால எங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்வீர்களானால், அந்த பிரமாணத்தை நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் அந்த பிரமாணத்தின்படி தேவன் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இனி நீ பாவம் செய்யாது, இனி நீ பாவம் செய்யாது. ஏன்னா அறிக்கை செஞ்சு விட்டுட்டேல்ல, இயேசுவின் இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன் என்கிற நம்பிக்கை தேவன் உனக்கு அந்த பிரமாணத்தின்படி கொடுத்திருக்கிறார்ல, இனி நீ பாவம் செய்யாத. அப்படி நீ என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்யாம 1 மாதம் நீ வாழ்ந்து பார்க்கணும். 2 மாதம் நீ என்ன செய்யணும்? அதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும். 3 மாதம் நீ என்ன செய்யணும்? அப்படி பாவம் செய்யாம கண்களினால் வரக்கூடிய பாவங்கள், நீ நல்லவனா நடக்கும்போது வேணும்கே உன் கண்ணுக்கு முன்னாடி தான் வந்து என்ன செய்வாங்கன்னா தீமையான காரியங்களை வைப்பார்கள். விலகி போக வேண்டும், அதை பார்க்காமல் போக வேண்டும். கால்கள் தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும், கைகள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். இப்படியாக பாவத்தை அறிக்கை செய்த நீங்கள் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை, இதற்கு மேலாக ஒன்று உண்டு, சிந்தனைகளிலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாவங்கள், அவைகளுக்கும் இடம் கொடாமல் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைகளாக மாற்றி ஜீவிக்கிற அனுபவம். அப்படி நீங்கள் வாழும்போது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யும் போது உங்களுக்கே தேவன் வெளிப்படுத்துவார், இனி நான் ஞான ஸ்நானத்தை எடுக்கலாம் என்று. அப்படி நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன் என்கிற நிச்சயத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவம் செய்யாமல் வாழ்க்கையிலே நீ போய் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் நீ கரையேறி வரும்போது ஒரு புதிய சிருஷ்டியாயிருப்பாய். கிறிஸ்துவை தரித்து கொண்ட அனுபவத்தோடு நீ கரையேறுவாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த ஞான ஸ்நானத்தை எப்படி எடுக்க வேண்டும்? அடுத்த கருத்து என்னவா இருக்கிறது என்றால், முழுகி எடுக்க வேண்டும். அது முழுக்க ஞான ஸ்நானம், தெளித்தல் அல்ல. இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது யோர்தான் நதியிலே கடந்து சென்று முழுகிதான் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் தெளிக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் ஆற்றிற்கு கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே போய் ஞான ஸ்நானம் பெற்றார். ஞான ஸ்நானத்திற்கு மூல பாஷையிலே பேப்டிசோ என்று அர்த்தம். பேப்டிசோ என்று சொல்லப்படுகிறது. பேப்டிசோ என்று சொன்னால் முழுகுதல், தெளித்தல் அல்ல, முழுகுதல். முழுகி எடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், ஏன் முழுகி எடுக்க வேண்டும் என்று. ஞானஸ்நானம் என்று சொல்லுவது கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலே என்ன சம்பவித்தது? முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றெடுத்து கொண்டார். அவர் நீங்கள் ஞானஸ்நான சத்தியத்திற்குள் கடந்து செல்லும் போது உங்களுடைய பாவ மனுஷன் அடக்கம் செய்யப்படுகிறான். பாவ மனுஷன் அடக்கம் செய்யப்படுகிறான் என்கிற பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. கிறிஸ்துவின் மரணத்திலே பங்குள்ளவர்களாக மாறுகிறீர்கள். அந்த பாவ மனுஷன் அடக்கம் செய்யப்படுகிறான்.
கிறிஸ்துவின் மரணத்திலே ஒரு பங்கு. அடுத்தபடியாக அந்த தண்ணீரிலிருந்து எழும்பி வருகிற அனுபவம், அது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே ஒரு பங்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலேயும் ஒரு பங்கு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலேயும் ஒரு பங்கு. மரணத்திலும் ஒரு பங்கு, உயிர்த்தெழுதலிலும் ஒரு பங்கு. ஜென்ம சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாக எழுப்பப்படுவதற்கு அடையாளமாக எடுக்கப்படுவதுதான் ஞான ஸ்நானம். அப்படியானால் அங்கதான் உங்களுக்கு ஒரு சுத்த மனசாட்சி கொடுக்கப்படுகிறது. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, புதிய மனுஷனாக புதிய சிருஷ்டியாக தேவன் என்னை எழுப்பி இருக்கிறார். முழுகி எடுக்க வேண்டும். வாசியுங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவி அவர் மீது வந்து அமர்ந்தது. நீங்களும் இந்த பிரமாணத்தின்படி கட்டளைகளின்படி ஞானஸ்நானத்தை முழுகி எடுக்கும் போது தேவன் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். உண்மையான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்க இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. அந்த இருதயத்துல உண்டாகக்கூடிய மாற்றத்தின்படி தேவன் உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது முழுகி எடுக்கக்கூடியது என்பதற்கு அத்தாட்சியாக இன்னொரு வசனம் உண்டு. தீத்து எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். அந்த மாணவனுக்கு நான் அதை தான் சொன்னேன். இப்படி ஒரு சத்தியம் இருக்கிறது, இப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது. நீ இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்தாயானால் புகைபிடிக்கிற பழக்கம் இனி உன்னுடைய வாழ்க்கையில அடிமைப்படுத்தாது என்று சொன்னேன். உடனே அந்த மாணவன் என்ன தெரியுமா செய்தான்? அந்த வாரம் தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டு வரும்போது சொன்னான், சார், எங்கள் வீட்டில் நீங்கள் என்னை கிறிஸ்டியனா மாத்துறீங்கன்னு சொல்லி உங்களை திட்டுனாங்க சார்னா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீ இப்படி பாவ காரியங்களுக்கு அடிமைப்படாமல் இயேசுவை போல வாழலாம், கிறிஸ்துவை தரித்து கொள்ளலாம், பரலோக ராஜ்ய வாசியாய் இருக்கலாம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், அவன் சொன்னான், சார், எங்கள் வீட்டில் என்னை கிறிஸ்டியனா மாத்துறீங்கன்னு சொல்லி உங்களை திட்டுனாங்க. பிரைஸ் தி லார்ட். அதற்கு பிறகு நான் வேறொரு இடத்திற்கு வேலைக்கு போய்விட்டேன். திரும்பி ஒரு நாள் அந்த பகுதியிலே நான் கடந்து வந்த வேளையிலே அந்த மாணவனை சந்திக்கலாம் என்று போனால், அந்த ரூம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு துண்டுகளாக நிரப்பப்பட்டு ஒரு செயின் ஸ்மோக்கராக அவன் காணப்பட்டான். நான் அவனுக்கு ஆப்பிள் பழங்களை எல்லாம் வாங்கிட்டு போனேன். நல்லவனாக இருக்கிறானா பார்ப்போன்ட்டு போனால் பெரிய செயின் ஸ்மோக்கராக போகிறான். உள்ளே என்னால் நுழைய முடியல, புகை மண்டலமாக காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி நித்திய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கொண்டு போன ஆப்பிளை வாசற்படியிலே வச்சுட்டு வந்துட்டேன் நான். அந்த ஒரு ஆத்துமாவை என்னால் மீட்டு ரட்சிக்க முடியவில்லை. காரணம் கீழ்ப்படியாமை, காரணம் பாரம்பரியங்கள், காரணம் இன்றைக்கு பூமி எதுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், எவ்வளவு தப்பு வேணாலும்
பூமிக்குரிய மனிதர்கள் ஜீவித்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பரலோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த பரலோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும்படியாக ஒரு மனிதன் தீர்மானிக்கும் போது, இந்த உலகம் அந்த மனிதனுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கிறபடியினால் அந்த மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், இனிமேல் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பரலோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பதிலாக பேசாமல் நானும் ஒரு பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தா நிம்மதியாக வாழலாம். ஏன்னா பாவியாக வாழ்கிறவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, பரிசுத்தமாக வாழ்கிறவனுக்கு தான் நிறைய கஷ்டம்னு இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் இடறி போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிற சத்தியம் என்னவென்றால், அவருடைய வருகையின் நாளிலே கரை திரையற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக, மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர் செலுத்தின இரத்தம் வீணாக போய்விடும். இன்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதுனால் அல்ல. இன்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் ஏதோ நீங்கள் பண்ணின புண்ணியம் அல்ல. தெய்வ பிள்ளையே, உங்களிடத்தில் எந்த நன்மையோ புண்ணியமோ இல்லாதிருந்த நாட்களிலே தான் தேவன் உங்களை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீ இன்னும் பாவியாகவே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கிருபையின் வாசல் அடைபட போகிறது. அந்த கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பாக, அந்த கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பாக நீ உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை குறித்த ஞானம் உள்ள ஜீவியம் செய்து ஞான ஸ்நானத்தை பெற்று முழுகி எடுத்து கிறிஸ்துவை தரித்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும் போது சகல வல்லமைகளையும் நீ மேற்கொள்வாய். அதற்கு பின்பு நீ தேவனுடைய புத்திரனாக காணப்படுவாய். உலகம் உனக்கு பின்னாக இருக்கும், சிலுவை உனக்கு முன்பாக இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய இருதயத்தை கொடுக்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார், புதிய பலத்தை கொடுக்கிறார். புதிய பலன் எப்படி வருகிறது? அவருடைய அபிஷேகத்தினால் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். முதலாவது பார்த்தோம், ஞானம் வந்த பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். இரண்டாவது பார்த்தோம், ஞானமாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். மூன்றாவது பார்த்தோம், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவது பார்த்தோம், முழுகி எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அவருடைய மரணத்தின் சாயல், அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு. ஐந்தாவதாக மனம் திரும்பின பிறகுதான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பாமலே என்ன செய்யக்கூடாது? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நான் நம்முடைய சபையிலே சில சகோதரர்களுக்கு சொன்னேன், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களிடத்திலே சொன்னேன், 3 நாள் ஜெபம் பண்ணுங்கள், 3 நாள் ஜெபித்த பிறகு என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று. அவர்கள் சொன்னார்கள், இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் என்று. காரணம் என்ன? இன்னும் மனம் திரும்புதல் உண்டாகவில்லை. நேரத்தையும் காலத்தையும் ஞான ஸ்நானத்திற்காக நீட்டாதிருப்பது நல்லது, ஆனால் மனம் திரும்பி விட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. மிக சீக்கிரமாக மனம் திரும்பி விட வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்தை உங்கள் வாழ்க்கையிலே சமீபமாக்கி கொள்ள வேண்டுமானால் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு மனம் திரும்பின வாழ்க்கையோடு, அப்படின்னா என்ன? மனது புதிதாக்கப்படுகிறது, மனது கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனதாகிறது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் 1-2 மாதங்கள் ஒரு மனம் திரும்பின இருதயத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஜீவித்த பிறகு ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி அந்த மனம் திரும்பின இருதயத்தோடு ஜீவிக்கும் போது பழைய பாவங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால்
ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசியுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப தேவனுடைய பிரமாணம் சொல்லுகிறது, நீங்கள் பாவ மன்னிப்புக்காக. அப்ப பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாயிருந்தாலும் அதனுடைய நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி உண்டாகிறது என்றால், ஒவ்வொரு சத்தியத்தையும் கைக்கொள்ள அந்த நிச்சயத்திலே அந்த பூர்ணம் உண்டாகிறது. எப்படி என்றால், தெய்வ பிள்ளையே, நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டோம் என்கிற எண்ணத்தோடு நிச்சயத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நீங்கள் ஜீவித்து வருகிற நாட்களிலே மனம் திரும்பி பழைய பாவங்களுக்கு இடம் கொடாமல் நீங்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதிலேயும் ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. மனம் திரும்பி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப மனம் திரும்பி இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது என்றால், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படக்கூடிய அனுபவத்திற்கு நேராக உயர்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பாவத்தை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் முழுமையாக மனம் திரும்பவில்லை. முழுமையாக மனம் திரும்பாமல் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டபடியினால், அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பழைய பாவங்கள் அவர்களை மேற்கொள்ள அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். அந்த மனம் திரும்புதல் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படவில்லை. ஆகவே தான் பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், மனம் திரும்பி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உண்மையாகவே சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருதயம் அதற்கேற்ற ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும். சரியான மனம் திரும்புதல் உண்டாயிருக்க வேண்டும். சரியான விதத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கிறார். எனக்கு சிலரையெல்லாம் தெரியும், நல்ல வாஞ்சை இருக்கும், நல்ல தாகம் இருக்கும், நல்ல தீர்மானங்கள் இருதயத்தில் இருக்கும். ஆனால் அந்த தீர்மானத்தின்படி வாஞ்சையின்படி அவர்களால் வாழக்கூடிய பலன் இருக்காது, வாழக்கூடிய கிருபை இருக்காது, வாழக்கூடிய வரம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் கொடுத்து தெய்வ பிள்ளையை உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அபிஷேகம் என்று சொல்லுவது ஒரு கிருபையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்று சொல்லுவது அது கிருபையாய் இருக்கிறது. அப்ப இந்த கிருபை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக 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 பரிசுத்தம் பெருகி கொண்டே வரும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பரிசுத்தத்திற்கு ஒரு அளவு என்று பார்க்கும்போது கிறிஸ்து தான் அதற்கு அளவுகோலாய் இருக்கிறார். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன்னு சொல்லி நான் திருப்தியோடு வாழக்கூடாது. இன்னும் நான் எப்படி பரிசுத்தமாக முடியும், இன்னும் நான் எப்படி மறுரூபப்பட முடியும், இன்னும் நான் எப்படி மகிமை அடைய முடியும், இன்னும் நான் எப்படி புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், இன்னும் நான் எப்படி தேவ சாயலை வெளிப்படுத்த முடியும் சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ சிந்திப்பாயானால் அங்கதான் கிறிஸ்துவின் பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தேறின எந்த மனிதனும் என்னை போல் இருப்பான். நீங்க தேறின மனிதர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த பரிசுத்தத்தின் அளவு
கிறிஸ்துவின் அளவோடு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான படிகளிலே ஒன்றுதான் இந்த ஞான ஸ்நான சத்தியம். அதற்கான படிகளிலே ஒன்றுதான் அபிஷேகத்தை பெற்று ஜீவிக்கிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆறாவதாக காணப்படுகிற கருத்து என்னவென்றால், எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், இனிமேல் இயேசுவை நோக்கியே ஜீவிக்கிற அனுபவம். அதை இந்த ஞானஸ்நான சத்தியத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். வாசியுங்கள். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, என்னது? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பாவம் என்று சொல்லுவது உங்க வாழ்க்கையில பாரத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பாவம் என்கிற பாரம் நீங்கும் போது உங்க வாழ்க்கையை லெகுவாக மாறிவிடும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சகல பாரத்தை ஏற்றெடுத்திருக்கிறார்னா, இன்னும் நீ ஏன் பாவ பாரத்தினால சுமைய சுமந்துகிட்டே இருக்கணும்? அதான் ஆண்டவர் சொன்னார், இனி உன்னைய நெருங்கி நிற்கிற சுற்றி இருக்கிற பாவமாகிய பாரத்தை எல்லாம் நீ தள்ளிவிட்டு உன் விசுவாசத்தை துவக்கினாரே, உன் விசுவாசத்தை முடிக்க வைக்க போகிற அந்த இயேசுவை நோக்கியே பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர் தானே. என்னை ஏற்றுக்கொள், பரலோக ராஜ்யத்தை தர்றேன்னு சொன்னது ஆண்டவர் தானே. என்னை ஏற்றுக்கொள், உனக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு சொன்னது இயேசு தானே. என்னை ஏற்றுக்கொள், உனக்கு சமாதானம் உண்டாகும் சொன்னது ஆண்டவர் தானே. என்னை ஏற்றுக்கொள், பாவ சாப ரோக அடிமைத்தனங்கள் உன் வாழ்க்கையில வராதபடி பாதுகாப்பேன் என்று சொன்னது ஆண்டவர் தானே. அந்த ஆண்டவரை விசுவாசித்து தானே நீ முதல் படி எடுத்து வைத்த அந்த விசுவாசத்தை கரெக்டாக பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் முடிக்க வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால நீ என்ன செய்யணும்னா, இனி உன்னைய சுற்றி நிற்கிற பாவ பாரங்களை எல்லாம் பார்க்காம உன் விசுவாசத்தை துவக்கின இயேசுவையே நீ நோக்கி பொறுமையோடு ஓட கடவாய். அப்ப இந்த மனம் திரும்பின இருதயத்தோட ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்ட அனுபவத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டுமானால் நோக்கிப்பார், ரட்சிப்பார். யாரை நோக்கிப்பார்? இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். உன் கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா உன் மனக்கண்கள் இயேசுவையே நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஓட்டமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது உனக்கு ஒரு சாட்சி உண்டாகும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தெய்வ பிள்ளையே, இதோ எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை அந்நாளிலே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வேன். ஏழாவதாக நாம் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவிசுவாசமே இருக்கக்கூடாது. இயேசுவின் மீது அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவருடைய சாயலை தரித்து கொண்டோம் என்கிற நிச்சயத்திலே அவிசுவாசம் இருக்கக்கூடாது. மனம் திரும்பிவிட்டோம் என்பதிலே அவிசுவாசம் இருக்கக்கூடாது. உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் ஒரு நல்ல விசுவாசி. பிரைஸ் தி லார்ட். எதன் மூலமாக சொல்ல வேண்டும்? நீ இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்தின் மூலமாக சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும், இந்த சபையில ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயார் 10 மணிக்கு ஆராதனைன்னா 9:30 மணிக்கே வந்து உட்கார்ந்து பரிசுத்தாவியில நிறைஞ்சு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. விசுவாசி. அன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை சோதிச்சு பார்த்தோம்னா உண்மையாகவே விசுவாசமே இருக்காது. ஆனா பேரளவில் எப்படி இருப்பாங்கன்னா விசுவாசியா இருப்பாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே எப்படி இருக்கணும்னா விசுவாசம் உள்ள ஜீவியமாய் இருக்க வேண்டும். யார் மீது விசுவாசம் காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் மீது விசுவாசம் காணப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்தபோது அவனுடைய வாழ்க்கையில இருந்த விசுவாசத்தை தான் கண்டார்.
அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தோடு காணப்பட்டது. வாசியுங்கள், மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசமுள்ளவனாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசத்தோடு ஞான ஸ்நானத்தை எடுக்க வேண்டாம். வாசியுங்கள், விசுவாசமுள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். போதும். அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இந்த ஞான ஸ்நானத்தின் அனுபவத்திலேயும் ரட்சிப்பு உண்டாகிறது. அப்ப இது ரட்சிப்பின் ஒரு இரண்டாவது படியை போல காணப்படுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது ரட்சிப்பா இருக்குமே, ஆனால் விசுவாசத்தோடு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறது? பழைய மனுஷனுடைய சுபாவங்களிலிருந்து, பழைய மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பழைய மனுஷனுடைய சாயலிலிருந்து உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப நீங்க கரை ஏறின உடனே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை நீங்களே பார்க்கலாம். என்னுடைய சரீரம் தான் இப்படி இருந்ததா? என்னுடைய சாயல் தான் இப்படி இருந்ததா? அடக்கம் பண்ணப்பட்ட சரீரமா இப்படி இருக்கிறது? இந்த மனுஷனா இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனா என்று சொல்லி உங்க பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை, அடக்கம் செய்யப்பட்ட சரீரத்தை, அடக்கம் செய்யப்பட்ட ஜீவியத்தை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் அப்பொழுதுதான் தெரியும் அடக்கம் பண்ணப்பட்ட ஜீவியத்திற்கும் உயிர்த்தெழுந்த ஜீவியத்திற்கும் உள்ள வித்தியாசம். உயிர்த்தெழுந்த அனுபவம் கிறிஸ்துவை போன்ற சாயல் உள்ளதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 8வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறீர்கள். வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யோர்தான் நதிக்கரைக்கு போகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பாதரட்சைகளின் வாரையும் அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் என்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு சகல நீதியையும் இப்படி நிறைவேற்றுவது நலமாயிருக்கும் என்று சொல்லி ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விட பெரியவர்கள் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விட நல்லவர்கள் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விட பூர்ணம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவே இந்த சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியும்படியாக இந்த பிரமாணத்தை கீழ்ப்படிந்தால் தேவனுடைய நீதி, உலக நீதி அல்ல, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம் என்கிற அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவராக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டிருப்பாரே, ஆனால் அப்படி சகல நீதியையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது அது நமக்கு நலமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு நீதிமானாக மாறுகிறீர்கள், நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அநீதி ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே வராதபடி ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். 9வதாக ஞானஸ்நான சத்தியம் என்று சொல்வது இது ஒரு பாஸ்டருடைய ஆலோசனை கிடையாது. ஞானஸ்நான சத்தியம் என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய ஆலோசனை கிடையாது. ஞான ஸ்நானம் என்று சொல்லுவது தேவனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அந்நாட்களிலே பரிசேயர் என்கிற ஒரு கூட்டத்தார் காணப்பட்டார்கள்.
சதுசேயர் என்கிற ஒரு கூட்டத்தார் காணப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த தேவனுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு கேடுண்டாக்கி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன? ஞான ஸ்நான சத்தியத்திற்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் தங்களுக்கே கேடுண்டாக்கி கொள்கிறார்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்கள் தங்களுக்கே கேடுண்டாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்திலே வளர முடியாது, தேவனுடைய நீதியிலே வளர முடியாது, மனம் திரும்புதல் இல்லாமல் போய்விடுகிறது, கிறிஸ்துவின் சாயல் இல்லாமல் போய்விடுகிறது, தெய்வ பிள்ளைய விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிற துன்மார்க்கராக போய்விடுகிறோம். ஆகவேதான் தேவனுடைய எச்சரிப்பாக வருகிறது, இது தேவனுடைய ஆலோசனை. இந்த தேவனுடைய ஆலோசனை நீ தள்ளிவிட்டால் உனக்கே நீயே கேடுண்டாக்கி கொள்கிறாய். அந்த மாணவன் தனக்கு தானே என்ன செய்து கொண்டான்? கேடாக்கி கொண்டான். அவனை நான் புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவனோ என்ன செய்து கொண்டான்? தனக்கே என்ன செய்து கொண்டான்? கேடாக்கி கொண்டான். என்னை விட சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் என்ன செய்வேன்? 100 சிகரெட் வேண்டுமானாலும் புகைப்பிடிப்பேன் என்று சொல்லி தன்னையே கேடாக்கி கொண்டான், தன்னையே செயின் ஸ்மோக்கராக்கி கொண்டான். இந்த நாளிலே தீர்மானம் எடுங்கள், தேவனுடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீர்களானால் உங்களுக்கு நீங்களே கேடுண்டாக்கி கொள்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு நீங்கள் வரவில்லை என்றால் உங்களுக்கு நீங்களே கேடுண்டாக்கி கொள்கிறீர்கள். இப்படி ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது உங்களுக்கு நீங்களே கேடுண்டாக்கி கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நானத்தை விட்டுவிடாதிருப்போமாக. சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அடுத்த கருத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இது அப்போஸ்தலருடைய உபதேசமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். யாருடைய பிரசங்கத்துல? பேதுருடைய பிரசங்கம். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள், ஓ இப்படி வசனம் இருக்கிறதா, சத்தியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்து ஒரே நாளிலே 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தங்களுக்கே கேடுண்டாக்கி கொள்ளக்கூடாது என்கிற நல்ல இருதயம், நல்ல சிந்தனை, நல்ல யோசனைகள், நல்ல ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையில காணப்படணும். நல்லவனாய் இருக்க கிருபை தாருன்னு ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நேசிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சில காரியங்கள் நடந்தது நல்லது காரியமாய் இராதிருந்திருக்கலாம், நல்ல காரியமாய் இராதிருந்திருக்குமே. ஆனாலும் அதற்கும் காரணம் எப்படி இருந்திருக்கும் என்றால் தேவனுடைய ஆவிக்கு நீங்கள் இடம் கொடாது இருந்திருப்பீர்கள். தேவனுடைய ஆவிக்கு கொஞ்சம் நீங்க இடம் கொடுக்காம நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது அப்போஸ்தல உபதேசம். இந்த பேதுரு பேசின உபதேசத்தை ஜனங்கள் கேட்டபோது ஒரே நாள்ல 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார். கடைசியாக இந்த ஞான ஸ்நான சத்தியம் என்று சொல்லுவது தேவனோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியினுடைய கரத்தை பிடிக்கும் போது, திருமண நாளிலே திருமண பந்தத்திற்குள் வரும்போது அந்த புருஷன் என்ன சொல்கிறான்? வாழ்வானாலும் தாழ்வானாலும், சுகமானாலும் துக்கமானாலும், இன்பமானாலும் துன்பமானாலும் இவளை விட்டு பிரியாதிருக்க நான் இந்த நாளிலே உறுதி அளிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே தான் பல கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, துக்கங்கள் வருது, வேதனைகள் வருகிறது, பல சஞ்சலங்கள் வருகிறது. ஆனாலும்
அந்த உடன்படிக்கையிலே உறுதியாயிருக்க தேவன் கிருபை செய்கிறார். அதை போல சரீரமாகிய சபை தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறது. அப்படி உடன்படிக்கை செய்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். வாசியுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் இது மாம்ச அழுக்கை நீக்குகிற ஒரு ஞானஸ்நானம் அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. திருமணம் பண்ணும்போது மனைவியினுடைய இருதயத்துல ஒரு உடன்படிக்கை, ஒரு நல்ல மனசாட்சி வருது. திருமணம் பண்ணும்போது புருஷனுடைய இருதயத்துல ஒரு நல்ல மனசாட்சி வருது, நல்ல உடன்படிக்கை. அல்லேலூயா. அதை போல ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த நல்ல மனசாட்சியோடு தேவனுடைய கரத்தாலே பற்றி பிடித்து கொள்ளப்படுகிறோம். தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அந்த உடன்படிக்கை என்ன? கர்த்தாவே, வாழ்ந்தாலும் உம்மோடு, மரித்தாலும் உம்மோடு. பிரைஸ் தி லார்ட். இனி வாழ்வது நான் உமக்காக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கை இருக்கும், அந்த மனசாட்சி இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு நீங்க நல்ல சீஷர்களாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாக தேவன் அநேக கனிகளை கொடுக்க கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஞான ஸ்நானத்தை தேவனோடு பண்ணக்கூடிய அந்த உடன்படிக்கைக்குள்ளாக உங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த வேளையிலே ஜெபத்திலே கடந்து செல்வோம். இந்த வேளையிலே எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை இட்டு, தேவனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட அருமையான ஞானஸ்நான சத்தியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட தெய்வமே நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த வேளையிலே வேண்டிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எல்லாரும் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்ல ஒரு தீர்மானத்திற்குள் வாருங்கள். அல்லேலூயா. நாங்கள் எங்க பிள்ளைகளை இந்த சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவோம். நாங்கள் எங்க புருஷன்மாரை இப்படிப்பட்ட சத்தியத்திற்குள் வழி நடத்துவோம். நான் என்னுடைய மனைவியை இப்படிப்பட்ட சத்தியத்திலே வழி நடத்துவேன். இந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மீட்பை கொண்டு வரும். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலோ மிகுதியான சந்தோஷம் வேறில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, அந்த சத்தியத்திலே நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே கை கொள்கிறவர்களாக, பரிசேயர் சதுசேயரை போலல்லாம உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களாக, ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக, பாக்கியவான்களாக காணப்பட ஒரு தலபல வரத பதில நபைக்கால வரத பதில வரத பதில இந்த நாளிலே தீர்மானம் பண்ணுகிறோம் என்று சொல்லி ஒரு தலபல வரத தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் உங்கள் விண்ணப்பத்திலே தேவன் பிரியப்படுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு தலபல வரத பதில நபைக்கால வரத பதில வரத. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah. இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தாவே தெய்வீக ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள தங்களையே அர்ப்பணிக்க தேவாவியானவர் கிருபை செய்தளவிடுமாய் கெஞ்சிற கர்த்தாவே, இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும்.
இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. இந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. கரை திரையில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படும்படியாக உங்களையே இந்த வேளையிலே ஒப்புக் கொடுங்கள். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவை தரித்து கொண்ட அனுபவத்தை காணட்டும். ஒரு தலபல வரத பதிலபல வரத பதில வரது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அந்த தரிசனத்தோடு இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி, இன்றைக்கு கேட்ட அனுபவங்களின் மூலமாக ஒரு கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள சுத்த மனசாட்சி உள்ள ஜீவியம் செய்ய தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
தாமே கேட்ட ஞானஸ்நான சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தி கரை திரையில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையிலே உங்களை மறுரூபப்படுத்தி ஆண்டவருடைய வருகையின் நாளிலே, நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக உங்களை நிலைநிறுத்த வல்லவர்களாக கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.